யூனிவர்ஸ் பாருங்க. இப்போ இது வந்து 144th லெசன் கிராமர் செக்ஷன். அதுதான் எஸ்ஏவிடி நியூஸ். மே போடுறோம். மே வந்து என்னன்னா ஆகலாமான்னா சார் மே கமெண்ட் சொல்கிறாங்களே, நான் உள்ளே வரலாமா, அந்த உள்ளே வரலாமா என்பது தான் ஆகலாமான்னு வரும். அதாவது நீ படிக்கலாமா, செய்யலாமா, இருக்கலாமா, இது பாரு எல்லாத்துலையும் இருக்கலாமா பார்த்து பாருங்க. அதுதான் அது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மே ஈஸியாக வரும் பாருங்க. இப்போது மே யூ பி ஏ போலீஸ் ஆஃபீஸர் இன் அவர் வில்லேஜ். எங்கள் கிராமத்தில் நீ ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கலாமான்னா இருக்க முடியுமா அப்படி கேட்குற மாதிரி இருக்கலாமா. ஏன்பா நீ எங்கள் வீட்டில் இருக்கலாமா கேட்குறான் இல்லையா, அது மாதிரி. ஸோ மே யூ பி ஏ போலீஸ் ஆஃபீஸர் இன் அவர் வில்லேஜ். எங்கள் கிராமத்தில் நீ ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கலாமா. அப்புறம் மே யூ பி இன் ஏ ஸ்மால் ஹவுஸ் இன் மதுரை. நீ மதுரையில் ஒரு சிறிய வீட்டில் இருக்கலாமா. சிறிய வீட்டில் இருக்கலாமா நீ அப்படின்னு கேட்குறது. ஸோ மே யூ பி வித் ஆல் ஆஃப் தம் இன் ஹர் ஹவுஸ். நீ அவள் வீட்டில், அதே தான் போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஈஸியாக. ஸோ நீ அவள் வீட்டில் அவர்கள் அனைவருடனும் இருக்கலாமா. எல்லாம் படித்து பாருங்க உங்களுக்கு புரியும். அதான் அதே தான் போட்டிருக்கேன், நான் மாற்றலை. கொஸ்டினாக மாற்றிக்கலாம் அப்புறம். சரியா. மே யூ பி ஹியர் ஃபார் 5 days. நீ 5 நாளுக்கு இங்கே இருக்கலாமா சார். நான் ஒரு 5 நாளைக்கு இங்கே இருக்கலாமா கேட்போம்ல சார். மே பி ஹியர் ஃபார் 5 days. அது நல்லா இருக்கும். ஆனால் ஐ போடல, நான் வந்து யூவை தான் வச்சுருக்கோம். அதனால தான் மே யூ பி ஹியர் ஃபார் 5 days. நீங்கள் ஒரு 5 நாட்களுக்கு இருக்கலாமா. 5 நாட்கள் இருக்கலாமா இங்கே சார். மே பி சார் சொல்கிறேன்ல, நான் அங்கே இருக்கலாமா. அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஈஸியாக புரியும், பார்த்துங்க. ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.